சார் வணக்கம் மோகன்லால் சார். சார் மலையாள படங்கள் அப்படின்னாலே சின்ன பட்ஜெட்டு நல்ல கதை அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் இருந்தது. அதை ஃபஸ்ட்டு உடைச்சி பெரிய இது 100 கோடி வந்தது உங்களோட புலிமுருகன் தான். அந்த புலிமுருகன் 100 கோடி வரும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? இந்த படத்தோட பட்ஜெட்டே அதோட 2 மடங்கு போல இருக்குது. இது ஒரு 1000 கோடி, இந்த புஷ்பா 2 தாண்டி 1800 கோடியை தாண்டி வருமா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அந்த கோடி கணக்கெல்லாம் நமக்கு தெரியாத வி கிரியேட்டட் அ குட் ஃபிலிம் இல்லையா? அந்த கோடிக்காகத்தான் படம். ஹவு டு யூ நோ? எப்படி தெரியும் இந்த படம் அவ்வளோ 27க்கு அப்புறம் படம் எல்லாரும் பார்த்து தானே சொல்ல முடியும். ஸோ அதுக்காக ஒரு பட்ஜெட்டு இந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணும் அந்த மாதிரி அல்ல. திஸ் இஸ் ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் ஒரு லூசிஃபர். ஸோ அது எவ்வளோ நல்லா எடுக்க முடியும் அது நம்ம எடுத்திருக்கேன். இனி நீங்கள் தான் பார்த்துட்டு அது ப்ளஷ் பண்ணி தேங்க்யூ. 1000 கோடி கிடச்சா நல்லது. உங்கள் நாக்கு பொண்ணாக இருக்கட்டும். சார் இந்த கேள்வி டப்பிங் வெர்ஷன் வந்து ஆர்பி பாலா நல்லா பண்ணுறாருன்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அவரோட டைரெக்ஷனில் நீங்கள் நேரடி படம் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா? கேள்வி மோகன்லால் சார். எனக்கு புரியல. இல்லை அவர் கூப்பிடல, நான் என்ன பண்ணோம்? அவர் பிருத்விராஜ் சார், திஸ் இஸ் ஃபார் யூ. கூப்பிட்டாச்சா? இல்லை அவர் ஒன்றுமே சொல்லல. Okay. Prithviraj sir, right here. Yeah. This is for you. Sir, you had kind of put out a video introducing all the characters for 30 days. And in that, while introducing your character, you said that as a director, this film, the first part was kind of complicated because there were several characters in it. And the second part is going to be even more complicated because more characters are going to come out. For someone who's not watched the first part, will it be possible for them to understand the story? Yeah, good question actually. So I have also answered this in multiple platforms across our promotional campaign. இந்த படம் வந்து டிசைன் பண்ணியிருக்கிற விதமே வந்து my writer Murli Gopi and I, we were very particular. இது ஒரு ஸ்டாண்ட் லோன் ஃபில்மாக கூட இது should be able to exist. அதே குவாலிட்டி இதோட இந்த ஃப்ரான்ச்சைஸோட தேர்ட் பார்ட்டும் அப்படி தான் பண்ணணுன்னு தான் ஆசையாக இருக்குது. ஸோ ஃபார் த கொஸ்டின் தட் யூ ஆஸ்க் மீ, ஆமாம், ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனா கூட you will completely understand the plot, story, narrative, everything of second part. ஆமாம், நீங்கள் தியேட்டரில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு வேளை if someone claps for a particular dialogue, somebody who's not seen the first part might think, ஏன் இதுக்கே போய் தட்டுறங்கிற ஒரு thought would come. Like little recall, throwbacks அப்படியெல்லாம் இருக்கிறது மேலே it's a completely standalone film. But having said that, இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும் போது ஒரு செகண்ட் பார்ட் இல்லைனா கூட the story is completeங்கிற மாதிரி ஒரு ஆர்க்கில் தான் போய் முடிச்சிருக்கோம் அந்த படம். செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் I have taken a chance as a filmmaker. ஏன்னா செகண்ட் பார்ட் முடியும் போது இப்போ தேர்ட் பார்ட் பார்த்தா தான் அந்த ஸ்டோரி ஃபுல் ஆகுங்கிற ஒரு பாயிண்டில் தான் இந்த படம் முடிய போகுது. That's the only difference. என்னை பொறுத்த வரைக்கும் what I'm hoping for is that செகண்ட் பார்ட் பார்த்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காத ஆளுங்க வந்து இந்த படம் பார்த்துட்டு அந்த படம் பார்க்கணுமே நினச்சி they should go and revisit that filmங்கிறது தான் என்னோட ஆசை. I hope that happens. பிருத்திவி சார் ஹியர். சார் இவட ராஜேஷ். டியூரேஷனா நான் எடுத்த படம் 2 hours and 49 minutes சார். நம்ம படத்தில் ஒரு ட்ரெடிஷன் இருக்குது, 20 minutes தேங்க்ஸ் கார்டெல்லாம் போடுவாங்கல்ல, அதான் அந்த. ஸோ 3 hours வரும் ஆக்சுவலி. பிருத்திவி சார் இவட. பிருத்திவி சார், இது வந்து கேரளா பாலிடிக்ஸ் பற்றி மட்டுமா இருக்குமா இல்லை தமிழ் ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்? இந்த படம் பொலிட்டிக்ஸை பற்றிக்கே கிடையாதுமா, அது இல்லை ஒரு டயலாக் அது. ஆமாம். ஸோ ஈவன் ஃபார் ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் அந்த படத்தை வந்து கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா சொல்கிற கதைக்கு ஒரு பேக் ட்ராப் டிவைஸாக பொலிட்டிக்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இட்ஸ் நாட் அ ஃபில்ம் அபவுட் பாலிடிக்ஸ். இட்ஸ் நாட் அ ஃபில்ம் தட் இஸ் அ ஸ்டோரி தட் இஸ் எக்ஸிஸ்டிங் வித்தின் பாலிடிக்ஸ். ஆமாம், பேக் ட்ராப் பொலிட்டிக்ஸ் தான் இருக்கும். ஆமாம், இப்போ நான் இது கேரளாவில் இருந்து வர படங்கிறதுனால பேக் ட்ராப் இஸ் கேரளா பாலிடிக்ஸ். பட் அதில் சொல்லக்கூடிய கதை வந்து எந்த நாட்டிலையும் எந்த பொலிட்டிக்கல் சினாரியோலையும் இனிமேல் பொலிட்டிக்ஸ் இல்லாமல் இன்னொரு சினாரியோலே கூட உங்களுக்கு அந்த கதை இமேஜின் பண்ணியிருக்கலாம். ஸோ இட்ஸ் இஸ் தட் வே குவைட் நியூட்ரல் இன் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், ஐ வுட் லைக் டு பிலீவ். பிருத்திவி சார் இவட ராஜேஷ். எஸ் ட்ரைலர் വളരെ ഇഷ്ടപ്പെട്ടു. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த ചോദ്യം ബ്രോ ഒരു നിമിഷം.
ஆக்சுவலாக நீங்கள் வந்து ட்ரெய்லரில் வந்து ஒரு விஷயம் இது பண்ணியிருந்தீங்க, அந்த ரஜினியோட பாலிடிக்ஸ் விஷயத்தை பற்றி. அது நீங்கள் இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் ரஜினி சார் சாரி ரஜினி சார்னா இல்லை, அந்த 1992 நடந்த போயஸ் கார்டன் நடந்த ஒரு இன்சிடென்ட் நீங்கள் ஹைலைட் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் ரஜினி சாரை மீட் பண்ணும்போது ரஜினி சார் அதை பற்றி சொல்லியிருந்தாரா, இல்லை சௌந்தர்யா ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? இல்லை, நான் சார் கிட்ட சொல்லலை. ஐ மீன் ஐ டோன்ட் எனக்கு தெரியல, அது உண்மையாக கூட எனக்கு தெரியல. எங்கேயோ படிச்சது அப்படி அவரோட வண்டி ஏதோ பிளாக் பண்ணிடுச்சு, ஸோ பயங்கரமாக கும்பல் வந்ததுங்கிற எங்கேயோ ஐ ரெட் இட் சம்வேர். And when we were devising Lal sir's entry in part 1, எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. I thought that would be a nice incident to get inspired from as a filmmaker. அது எங்களுக்கு வந்து for us in Kerala we have only read about it. அப்படி ஒரு லெஜெண்ட் அவ்வளோதான். ரஜினி சார் வந்து பார்க்க போனது வந்து I had just finished taking the final out of my trailer from Raja Vishan sir's studio. ஸோ அது எடுத்து முடித்த உடனே I wanted to show him my trailer first. ஏன்னா நடுவில் வந்து I had the opportunity to do a film with him and I could not. அதை என்னால் pull off பண்ண முடியல. So I called Soundarya and I asked her if I can come and show him, and he was very gracious. அவர் வீட்டில் வந்து இன்வைட் பண்ணி and he saw the trailer multiple times and நிறைய வார்த்தைகள் பேசினேன் and I'll never forget it. சார் பிருத்திவி சார் இங்கே சார். சார் இப்போ எஸ் சார் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் பிக் ஹிட். தேங்க்யூ ஸோ மச். சார் இப்போ வந்து ஆக்சுவலாக லால் சார், மஞ்சு மேம் எல்லாமே தமிழ் ஆக்ட்ரஸ்ன்றதுனால கொஸ்டின் கொஞ்சம் வேறு மாதிரி கேட்குறேன். இன்கேஸ் லூசிஃபர் 3 எடுக்கிற ஐடியா இருந்ததுன்னா சென்னையிலேருந்து ஏதாவது ஒரு ஆக்டர் கூட ஆட் பண்ணிக்க முடியுமா? ஏன் 2 இருக்கு? அப்படியா? ஆமாம். ஓகே. கிஷோர் இருக்காங்க. இந்த I think there are multiple people from Tamil speaking actors, maybe not big stars, நிறைய பேர் இருக்காங்க. இல்லை சார், இப்போது சிவகார்த்திகேயன் அண்ணாவாக இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி யாராவது சார் கூடயே நடிக்கிற மாதிரி தெரியல. நான் 3 வந்து சொல்லி ரைட்டிங் வி ஹேவ் அன் ஐடியா. ஒன்ஸ் அந்த ஒரு நரேட்டிவ் ஃப்ளஷ் பண்ணி வரும்போது ஒரு தமிழ் ஆக்டராக இருந்தால் கண்டிப்பாக ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் சிவகார்த்திகேயன் அண்ட் ஆல் தோஸ் பீப்புள். மோகன்லால் சார், சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டார்னு தெரியணும்ல, எவ்வளோ நேஷனல் அவார்டு வாங்கிங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் ஜெயிலர் படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணீங்க, கமல் சார் கூட என்ன போல் ரோல் பண்ணீங்க, விஜய் கூட ஜில்லாவில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஹீரோ மலையாளத்தில் அப்படி பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. எப்படி உங்களுக்கு இந்த மனசு வருது இந்த மாதிரி கேரக்டர் பண்ண? ஐ ஆம் an actor. That's a simple thing. அதுக்கு கெஸ்ட் ரோல் அதொന്നും இல்லை. அതൊരു this is like a beautiful exchange of our culture, our love, your friendship. அவர் எந்த படத்தில் ஆக்ட் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணலாம் இஃப் யூ ஹேவ் த டேட்ஸ். இனி டெஃபினெட்லி ஐ வில் ஒர்க். சின்ன ரோலுக்கு யாராவது கொடுத்தா கூட நான் ஒர்க் பண்ணும் இஃப் ஐ கெட் த டைம். தேங்க்யூ. மோகன்லால் சார், ஆக்சுவலாக சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி வந்து டவுனில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மலையாள சினிமா வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் தகவல் பரவிட்டுருக்கு. ஆனால் பட் எம்ரான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு 2000 கோடி 1000 கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கல. நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது மாதிரி ஜெயம் பராஜயம் எல்லாம் வரும். அதுக்காக க்ளோஸ் பண்ண முடியுமா ஒரு இண்டஸ்ட்ரி? இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட். இல்லை, எத்தனை பேரோட பிளட் அண்ட் ஸ்வெட்டு தான் அந்த இண்டஸ்ட்ரி. தப்பாக நினைக்காத இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லிவிடாதுங்க. சார் மோகன்லால் சார், சார் இங்கே இப்போ சபரிமலைக்கு போயிட்டு மம்முட்டி சாருக்கு உடல் நலம் தேரணும் அப்படின்னு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய அந்த ஆழமான நட்பு பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் சார். அதுக்கு எதுக்கு சொல்லணும்? சபரிமலை போய் நான் அப்போ அவருக்கு வேண்டிட்டு வி டிட் ஏ பூஜா. அது தேவசம், அந்த தேவசம் போர்டில் யாராவது சம்படி லீக் தட் ரெசீட் டு த ப்ளஸ். அது எதுக்கு சொல்லணும்? இட்ஸ் ஆல் வெரி பர்சனல். இல்லை, உங்களுக்காக ஒரு ஒரு ப்ரே பண்ணுறது வை ஷுட் யூ டெல்? இல்லை, நிறைய பேர் பாருங்க, ஓ ஐ வில் ப்ரே ஃபார் யூ എന്നിട്ട് அப்படியே வேறு ஏதாவது பேசிகிட்டு இருக்கும். இஃப் ஐ ப்ரே ஃபார் யூன்னு சொன்னால் யூ மஸ்ட் ப்ரே, இல்லையா? ஸோ அது மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட் அவர், என்னோட ஒரு பிரதர். ஸோ இட்ஸ் நத்திங் ராங். உங்களுக்காக நான் ப்ரே பண்ணலாம் சார். உங்களே பார்த்தாலும் ஒரு சபரிமலை சாமி மாதிரி இருக்கு. தேங்க்யூ சார். சார் அதே கேள்வியோட கண்டினியூஸ். மம்முட்டி சார் நாங்கள் தமிழ்நாட்டிலேயும் நிறைய நாங்கள் வந்து கொண்டாடுறோம், இது பண்ணுறோம். மம்முட்டி சாரோட ஹெல்த் பற்றி நிறைய கான்ட்ரவர்சி நிறைய வந்து இதாகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்க, உண்மையிலே அவர் எப்படி இருக்காரு? உங்கள்கிட்ட பேசினாரா? ஹீ இஸ் ஃபைன். அவ்வளோ திஸ் இஸ் அவருக்கு என்னமோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது, எல்லாருக்கும் இருக்கும், அது மாதிரி தான். நத்திங் டு வரி. ஓகே, தேங்க்யூ. Prithvi sir. Here. Yes. Anupama from Deccan Chronicle. Hello, hi. Congratulations and for the entire team.
From you. morning, the internet has been buzzing with the news like, the advance booking for Embran is 6.5 lakhs and it has crossed 10.8 crores, which is unheard in even for a Bollywood film. So how do you feel about that? I mean, like just before I came here is when my producer called me and said, we have just crossed 60 crores. I mean, globally, worldwide. So all of us were quietly confident that the film would be met with a lot of excitement and anticipation, but this is way beyond our dreams. So, உண்மையாக சொல்ல போனோம்னா இது எதிர்பார்க்கல ஆக்சுவலி. ஆமாம், இது வந்து ஒரு very successful film or a follow-up, and the excitement இருக்கும், all that we knew, but this is just way beyond anything that we could have imagined, and I'm very, very humbled and thankful for it, and I hope on 27th we live up to all these expectations that you have placed upon us. Thank you. Yes. Thank you, sir. Now it's time one for the last photo question. opportunity. This is to, I'm sorry, to the gentleman over there, to Mr. Abhimanyu, because during the course of his speech, he was just saying, To who? To Mr. Abhimanyu. Sir, you during the course of your speech said that Malayalam cinema every 2 years with a low budget they've been able to make an impact at the national level. You coming from Bollywood, are there lessons that Bollywood is taking from Malayalam cinema and from the South in particular? They should and they must before it's too late.